அப்படியே வச்சுருங்க. ஆளுநரே கையெழுத்திடு. தமிழக மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து கையெழுத்திடு. அஞ்ச மாட்டோம் கைதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். 7 பேர் விடுதலை இறுதி வரை போராடுவோம். 30 ஆண்டு சிறைவாசம் போராடா கருணையில்லா கவர்னரே, தமிழக ஆளுநரே கையெழுத்திடு. 7 பேர் விடுதலையில் உடனடியாக கையெழுத்திடு. வெல்லுமே கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் என்றுமே வெல்லுமே. தோற்றதில்லை மக்களுக்கான போராட்டம் என்றுமே தோற்றதில்லை. போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். அஞ்ச மாட்டோம் துறைக்கு எல்லாம் அஞ்ச மாட்டோம். கையெழுத்திடு. ஆளுநரே கையெழுத்திடு. வழி இல்லை வேறு வழி உனக்கில்லை. தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்குமே. பற்றி எரியும் தமிழகம் முழுவதும் பற்றி எரியும். 7 பேரை விடுதலை செய்யாவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் பற்றி எரியும். தொடருமே உண்ணாநிலை போராட்டம் தொடருமே. அன்பார்ந்த தோழர்களே, மாலை மேகனா தொழிற்சாலையினுடைய 75வது நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் ஓரிடத்திலே பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்பது நடந்தது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து தொழிலாளர் தோழர்கள் 2 சக்கர வாகனங்களிலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே காலை இங்குள்ள அம்பத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவர்கள் துணை முதல்வரை சந்திக்க நடவடிக்கை எடுப்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு இன்றைக்கு அவருடைய உதவியாளரை சந்தித்து புதன் அல்லது வியாழன், குறிப்பாக புதன்கிழமையே அவரை சந்தித்து இது பற்றி மனு கொடுப்பதற்கு, பேசுவதற்கு வாய்ப்பை உருவாக்க முயற்சித்தார்கள். அதே நேரத்தில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நாளை மறுநாள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது இன்றைக்கு நமது ஆண்டனி தினகரன் அவர்களையும் சம்பத்குமார் அவர்களையும் இன்றைக்கு KMC மருத்துவமனைக்கு சென்று அங்கே வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நமது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனை குழு தலைவர் தோழர் குமாரசாமி அவர்களையும், ஜனநாயக வழக்கறிஞர் சங்க மாநில நிர்வாகி தோழர் சுரேஷ் அவர்களையும், உழைப்போர் உரிமைகளுடைய மாநில பொருளாளர் மோகன் அவர்களையும் கைது செய்து இந்த ராமு கல்யாண மண்டபத்திலே வைத்திருந்தார்கள். தொழிலாளர்கள் தகவல் கேட்ட வந்தவுடன் வருவதற்கும் தொடர்ந்து போராட்டம் நாளை நடப்பதற்கும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு போராட்டம் நடக்கிறது என்றால், இங்கு கைதாவதற்கு ஒரு குழு தயாராக இருக்கிறது என்றால், நாளை சென்னையிலே சட்டமன்றம் நோக்கி அல்லது முதல்வர் வீட்டை நோக்கி நாளைக்கு போராட்டம் நீடிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அதே நேரத்திலே காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய முயற்சிக்கு எந்த விதத்திலேயும் குந்தகமும் விளைவிக்க கூடாது என கருதி தமிழக துணை முதல்வரை சந்திப்பதற்கும் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். 7 பேருடைய விடுதலை என்பது 30 வருடங்கள் சிறையிலே கழிந்தவர்களுடைய ஆயுள் என்பது முடிந்துவிட்டது. அதில் கையொப்பமிட வேண்டும். தமிழக அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MLAக்கள் பரிந்துரைத்த ஒரு தீர்மானத்தை, முதல்வருடைய தீர்மானத்தை ஆளுநர் ஏற்கவில்லை என்பதே நமது குற்றச்சாட்டு.
இந்த பின்னணியிலே இந்த கோரிக்கை ஏற்கப்படுவது என்பது தமிழக சட்டமன்றத்தினுடைய கோரிக்கையை ஏற்பது என்பது. இந்த நேரத்தில் தோழர் குமாரசாமி அவர்கள், சுரேஷ் அவர்கள், மோகன் தோழர் அவர்களை இன்றைக்கு காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு தோழர் குமாரசாமி அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, இந்த பகுதி வாழ் பொதுமக்களே, நாம் நியாயம் கேட்டு போராடுகிறோம். 7 பேர் விடுதலை கேட்டு போராடுகிறோம். 29 ஆண்டுகள் எண்ணி பாருங்கள். அவர்களுக்கும் சுகதுக்கம் உண்டு. நம்மை போல் இரத்தமும் சதயம் உள்ள மனிதர்கள், நம்மை போல் அழுவதற்கு சிரிப்பதற்கு வாய்ப்பிருப்பவர்கள். 29 ஆண்டுகள் அவர்களை சிறைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்த மாநிலம் முழுவதும் இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, பார்டனிங் பவர், ரெமிஷன், மன்னிப்பு, தண்டனை குறைப்பு, இரண்டுக்குமே மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு, மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், அவர் மத்திய அமைச்சரவையினுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர், பைண்டிங். அதேபோல் மாநில அமைச்சரவை ஆலோசனை வழங்கினால் அந்த ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர். ஆனால் இப்போது இருக்கிற பன்வாரிலால் புரோஹித் வடக்கே இருந்து வந்தவர், தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்ட பன்வாரிலால் புரோஹித் என்ன செய்கிறார்? குற்றத்தின் மேல் குற்றமாய் செய்து கொண்டே போகிறார். தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு, ஜனநாயகத்துக்கு சிறிதளவும் மதிப்பு கொடுப்பதற்கு பன்வாரிலால் புரோஹித் தயாரில்லை. ஆனால் தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. நாம் கைதாகி சிறைக்கு போவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போது இறுதியாக வெளியே வருவதற்கு முன்பாக எங்கள் 3 பேரிடமும் தந்தை பெயர் சொல்லுங்கள், உருவ அடையாளங்களை சொல்லுங்கள், ரிமாண்ட் செய்வதற்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு விஷயங்களை மேற்கொள்கிறார்கள். நாம் தயாராக இருக்கிறோம். எந்த காலத்திலும் கம்யூனிஸ்டுகள் சிறைக்கு செல்வதற்கு, போராடுவதற்கு தயங்கியதே இல்லை. இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொலை முயற்சி வழக்குகளை சந்தித்திருக்கிறோம், கொலை வழக்கை சந்தித்திருக்கிறோம். ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எங்கள் கழுத்தின் மீது கத்தியாக தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டிதான் இன்று இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், மக்களுக்கான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆளுநர் சதி செய்கிறார். பிஜேபியினுடைய ஏஜென்டாக ஆளுநர் சதி செய்கிறார். ஆளுநருக்கு துணிச்சல் இல்லை, ஆளுநருக்கு தைரியம் இல்லை, ஆளுநருக்கு மனச்சாட்சி இல்லை. அமைச்சரவை கையெழுத்து போட்டுவிட்டது. முடியும் என்று சொல், முடியாது என்று சொல். உனக்கு தைரியம் இருந்தால் நீ அமைச்சரவை முடிவை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல். அப்படி இல்லையேல் அமைச்சரவை முடிவுக்கு நான் வழிவிட்டு விடுகிறேன் என்று சொல். காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இருங்கள். முதலமைச்சர், பிரதமர் அனைவரும் அம்பேத்கர் உள்ளிட்டோரை எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்து ராஷ்டிராவுக்கு விசுவாசமாக இருக்காதீர்கள். நரேந்திர மோடிக்கு, பன்வாரிலால் புரோஹித்துக்கு விசுவாசமாக இருக்காதீர்கள். நம் எல்லோரையும் கட்டுப்படுத்துகிற, இந்திய நாடு முழுவதும் இருக்கிற 130 கோடி குடிமக்களை கட்டுப்படுத்துகிற அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமாக இருங்கள். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம், இந்த மாநில அரசாங்கம், அந்த மாநில அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிகிறீர்கள். நீங்கள் மாநில அரசாங்கத்தின் உத்தரவை காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து
கவர்னருக்கு நிர்பந்தம் தர வேண்டும். நீங்கள் அந்த கோப்பில் கையெழுத்து போடுங்கள் என்று. அதுதான் நியாயமாகவும் தர்மமாகவும் சட்டப்படி சரியானதாகவும் இருக்கும். தமிழ்நாடு எழுவர் விடுதலை இதனை பெறாமல் விடாது. நான் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்றம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழர் திருநாளான பொங்கலுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி விடுமுறை என்று அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளை டெல்லியிலே இருக்கிற உச்சநீதிமன்றம் பாதுஷாக்கள் வைஸ்ராய்கள் இருந்த அந்த டெல்லியிலே இருக்கிற உச்சநீதிமன்றம் இப்போதுதான் தமிழர் திருநாளை அங்கீகரிக்கிறது. அதற்கு விடுமுறை என்று சொல்லுகிறது. ஜனவரி மாதம் 2021 தமிழர் திருநாள் வருவதற்கு முன்பாக 7 பேர் விடுதலை ஆவார்கள். இது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம், இது ஜனநாயகத்தின் விருப்பம். நான் இங்கே கூடியிருக்கிற தோழர்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எல்லோருக்கும் வாழ்வில் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. அலை இல்லாத கடல் இருக்காது. கடல் என்றிருந்தால் அலை இருக்கும். வாழ்க்கை என்றிருந்தால் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டை சந்தித்து தான் தீர வேண்டும். நான் இந்த நேரத்திலும் இந்த முன்னிரவிலும் உங்களிடம் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வழிநடத்துகிறோம் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்முடைய ஆண்டனி தினகரன், நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் சட்டவிரோதமாக நம் அலுவலகத்துக்குள் நுழைந்து அவர்களை கிட்னாப் செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்வேன். மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் இன்னும் வந்து சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாரதி அவர்கள் இந்த இளம் வயதிலேயே மிகுந்த பொறுப்போடு சொன்னார், காவல்துறையோடு நமக்கு பிரச்சனை இல்லை, ஆளுநரோடு பிரச்சனை. ஆளுநரோடு இருக்கிற பிரச்சனையில் அண்ணாதுரை சொன்னதை காவல்துறையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆட்டுக்கு தாடி அவசியம் இல்லை. தாடி இல்லை என்றால் ஆடு செத்து விடாது. நாட்டுக்கு கவர்னர் அவசியம் இல்லை, பன்வாரிலால் புரோஹித் அவசியம் இல்லை. இதை சொல்லுகிறோம். ஏசி, டிசி, ஜேசி, கமிஷனர், ஐஜி, டிஜிபி எல்லோருமே எங்களோடு சேர்ந்து நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு பன்வாரிலால் புரோஹித் அவசியமில்லை என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். மற்றபடி எங்களுக்கு உங்களோடு என்ன பிரச்சனை? ஆனால் பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தும் போது நீங்கள் எல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் என்று நீங்கள் முடிவு செய்தால் ஆயிரமாய் லட்சமாய் தமிழ்நாட்டு மக்கள் சிறைகளை நிரப்புவார்கள். நான் இங்கே இந்த மாலை நேரத்தில் நம் அன்பு தோழர்களை எல்லாம் கேட்கிறேன், 7 பேர் விடுதலைக்காக போராட தயாரா? 7 பேர் விடுதலைக்காக சிறை செல்ல தயாரா? 7 பேர் விடுதலைக்காக தடைகளை எல்லாம் தகர்க்க தயாராக இருக்கிறோமா? நிச்சயமாக நம்முடைய பாதை கரடு முரடானது. அங்கே ரோஜா மலர்கள் நிரம்பி இருந்து போகிற வழியெல்லாம் காலெல்லாம் மெத்தென்று இருக்காது. கல்லும் முள்ளும் இருக்கும். காராகிரகம் காத்திருக்கும். ஒரு காலத்தில் பாடினார்கள், சிறைச்சாலை எங்கள் சின்னம்மா வீடு, சென்றிடுவோம் நாம் விருந்தாட என்று. ஒரு காலு ரயிலில், ஒரு காலு ஜெயிலில் என்று இருந்தது. இந்திராஷ்டிரா வராமல் தடுக்க, அம்பானி அதானி ராஜ்யம் வராமல் தடுக்க, பன்வாரிலால் புரோஹித்தினுடைய ஆட்சி இல்லாமல் பழனிசாமியினுடைய ஆட்சி நடக்க நாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு நாம் எல்லாம் தயாராகவும் இந்த நேரத்திலும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, வேறு அறிவிப்புகள் தலைவர்கள் மூலமாக வரும். அதை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். மற்ற எதுவும் பேசிக்கிறது இல்லை.